சரி வா, நம்ம சீக்கிரம் கிளம்பலாம். பாரு, ஆமா என்னோட ஃப்ரெண்ட் அங்கதான் இருக்கா. கண்டிப்பா என்ன நினைச்சவ வருத்தப்பட்டு தான் இருப்பா. வாங்க திரும்பி போயிடலாம். சீனா ரொம்ப டயர்டா இருக்க, நீ சீக்கிரமா தூங்கணும். அதனாலதான் சொன்னேன். சரி வா போலாம். ஓகே ஜெயண்டவிட், பெண்ணாக பிறந்தேன் நீனோ, உன் கரம் பிடிக்கத்தானோ. ஞாபகம் வச்சுக்கோ. என்ன நீ பெண்ணுங்கிற கரம்ங்கிற என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க. இதுல அப்படி என்னதான் இருக்கு? நீ நிறைய குடிச்சிட்ட போல. தலைக்கு ஏறிடுச்சு. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். என்ன பண்றாங்க இவங்க? என்ன நடக்குதுங்க? இவங்க கிஸ் அடிக்கிறாங்களா? டென்ஷன் ஆகுது. என்ன நீங்க மன்னிச்சிருங்க. நான் ஏதோ பதட்டத்துல பண்ணிட்டேன். நான் என்ன கனவா காண்றேன்? எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கே. எனக்கு மட்டும் எப்படி இந்த விஷயம் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது? பாக்க பிடிக்கலாம் போயிட்டே இருக்க வேண்டியதானே, எதுக்கு நிக்கிற? இல்ல பரவாயில்ல, இது பாக்க நல்லதா இருக்க. எனக்கு தெரியும் நாம இத எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனா நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியவே இல்ல. அப்புறம் எப்படி நான் இப்படி சொன்னேன்? அநேகமா இந்த ஜூஸ்ல யாரோ ஏதோ கலந்திருக்காங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கா. என் கண்ணெல்லாம் கலங்கலா இருக்கு. இப்ப நடந்த அந்த விஷயத்த நமக்குள்ளே வச்சிருந்தா எந்த பிரச்சனையும் வராது சனே. மறுபடியும் கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி வா போலாம். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல விடு. பாத்துட்டேன். இத பார்க்க கூடாது நான் பாத்துட்டேன். யாரும் பார்க்க கூடாது நான் பாத்துட்டேன். ஆனா நான் பார்த்தத நீங்க யாரும் பார்க்க கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் நான் பார்த்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். என்னாச்சு இந்த ஜேஜேக்கு? ஓடிக்கிட்டே இருக்கான். என்ன ஜூஸ் நான் குடிச்சனே தெரியலையே. அதோ அங்க நம்ம உட்காந்துக்கலாம். ரிலாக்ஸ் ஆரு. சரியா? அந்த பாட்டில தூக்கி வச்சிரு. அதை யூஸ் பண்ண வேணாம். நான் போய் உனக்கு காஃபி கொண்டு வரேன். அத குடிக்க கூடாது. ஓகே சரி. அதான் அது பாத்துக்கலாம். Hey guys. ஹாய் சார். ஏன்டா இந்த மாதிரி நடக்குது? இது என்ன புது பிரச்சனை? நான் என்ன பண்ணிருக்கேன்? நான் பாத்துட்டேன். ஐயோ, என்னால முடியலையே. என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? இல்ல தெரியல. ஆனா சொல்லக்கூடாத விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜூஸ் தான். இதுல யாரோ என்னமோ கலந்துட்டாங்க. அடேங்கப்பா, நடிக்காத. அவர்தான் சொன்னார்ல இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாதுன்னு. ஆனா உனக்கு தான் தெரியும்ல, என் மனசுக்குள்ள ஒரு குரங்கு இருக்கு. அதுக்கு அவரை பிடிச்சதுன்னா அவரை விடவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி எல்லாம் நீ சொல்லவே கூடாது. நான் என்ன பண்ண முடியும்? உண்மை இதுதான். நான் இததானே நான் சொல்ல முடியும். அது சரி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீ என்னோட மனசாட்சியா இல்ல எனக்கு எதிரியா? நீ எனக்கு ஏத்த மாதிரிதான் பேசணும். மனசாட்சிக்கே ஒரு மனசாட்சியா? நியாயமா பேசு. நல்ல ஒரு பதில சொல்லு. நேச்சுரலா நானே அது எனக்காக உன்னை கண்டுபிடி. ஹே, நமக்கான பதில நான் கண்டுபிடிச்சிட்டேன். சனேம், ஆமா, நம்மள கண்டுபிடிக்கணும். நேச்சரோட பதில நான் கண்டுபிடி. உன்னை கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை கண்டுபிடி. நேச்சரோட உன்னை கண்டுபிடி. என்ன உங்களுக்கு இன்னுமா புரியல? எனக்கு புரியல. காம்பஸ் தானே நம்ம யூஸ் பண்ணனும். ஆமா. அப்போ காம்பஸ வச்சு அவுட்டர் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம அது யூஸ் பண்ற யூசரை அது எங்க இருக்கணும்னு சொல்லும். அப்ப அதுக்கான அர்த்தம், அப்ப அதை வச்சுதான் நேச்சுரலா நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் ஆன்சர். அப்படிதான் கண்டுபிடிக்கணும். புரியுது, எனக்கு புரியுது. நான் உன்னை சொல்லட்டுமா? நீ
என்னத்த குடிச்சேன்னு எனக்கு தெரியல. ஆனா அத மட்டும் விட்டுறாத, ஓகே? ஏன்னா நீ நிஜமாவா? கண்டுபிடிச்ச. நிஜமாவா? நான் அதை கண்டுபிடிச்சேன். நிஜமாதான். ஆமா நிஜமாதான். guys listen, ஸ்லோகன் நமக்கு கிடைச்சிருச்சு. வாங்க, find yourself. உன்னை கண்டுபிடி. இது சொன்னது நம்ம சனேம் தான். அதுக்காக சனேம பாராட்டி ஆகணும். ஓகே guys, bravo. அதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவன் இந்த கேம்பெயின்ல என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண போறான். நாங்க ஒன்னா ப்ராஜெக்ட்டுக்கு. ஆமா, ப்ராஜெக்ட். தேங்க் யூ so much. நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். நான் அப்படி பண்ணலையே. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த நீ சொல்லுவ நான் எதிர்பார்த்தேன். அதான். சனேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிஜமாவே சூப்பர். உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் நானே யோசிக்கல. அதாவது என்னோட சரி நல்ல வேளை நீ எங்களுக்கு கண்டுபிடிச்சத சொல்லிட்ட. ஆமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்கிட்ட இருந்து போன உன்னோட லக்கி திருப்பி உன்கிட்டயே வந்துருச்சு போல இருக்கு. தேங்க் யூ சோ மச் மேடம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்க சரி, ஆனா உன் லக்க ரொம்ப நம்பிராத நீ. ஏன்னா ப்ராஜெக்ட் மெயின்டைன் பண்ற வேலை ரொம்ப கஷ்டமான வேலை, பாத்துக்கோ. அதனால லக்க எப்பயும் நம்பாத. ஆனாலும் நீ லக்கி தான். ஏன்னா இதுக்கப்புறம் உனக்கு உதவி பண்றதுக்கு நான் தானே உன் கூட இருக்க போறேன். ஆமா, நானும் அதே தான் நினைச்சேன். அண்ட் மிஸ்டர் ஜான் கூட இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றத நான் ரொம்ப லக்கியா நினைக்கிறேன். அண்ட் அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்களை கத்துப்பேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தா நான் உங்களையும் வந்து கேட்பேன். எதுக்குன்னா நீங்களும் ரொம்ப டேலண்டட்ல. தேங்க்யூ. நோ தேங்க்யூ. சனேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க கண்டுபிடிச்ச ஸ்லோகன் ரொம்ப அருமையா இருக்கு. சிம்பிள் அண்ட் பர்ஃபெக்ட்டா இருக்கு சனேம். ஹே சனேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ இது எப்படி பண்ண? எங்களை நம்பவே முடியல. சொல்லு எப்படி சொன்ன? நீ என்ன குடிச்சிட்டு இருந்த? நான் அந்த ஃப்ரூட் ஜூஸ் தான் குடிச்சேன். சரி, அதான் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லு. அது எனக்கே தெரியாம ஆட்டோமேட்டிக்கா நடந்தது. நான் என்னோட மனசாட்சி கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கேம்பிங்க பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு யோசிக்கும் போது இது வந்துருச்சு. ரொம்ப நல்ல ஐடியா. நீ நிஜமாவே புத்திசாலி. நீ இப்ப நிரூபிச்சிட்ட. ஒரு கஸ்டமரா இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்ல கூடாதுதான். ஆனா நீங்க சரியான வழியில போயிட்டு இருக்கீங்க. சரியா தப்பாலாம் தெரியாது. ஆனா இப்ப நாங்க எங்க வழியில தான் போய்கிட்டு இருக்கோம். அருமையான ஐடியா அது. அட சும்மா இரு. ஆக்சுவலி ஐடியா கொடுத்தவங்களும் நல்லா இருக்காங்கல்ல. நீ என்ன சொல்ற? என்னன்னு உனக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கேன். உன் லுக்க பார்த்தா எனக்கு தெரியாது. தெரியுமா? ஹேண்ட்ஸம் சிங்கமான ஜான் டேவிட் ஒரு அழகான பறவையை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரே. அது ஒரு ரேரான பறவைன்னே சொல்லலாம். நான் பாத்துட்டேன். ஜேஜே, இந்த கேம்பினோட ஸ்லோகனை சொன்னது நான் தான். உனக்கு தெரியுமா? என்னால முடியல. என்னால டென்ஷன் தாங்க முடியல. இங்க வந்தாலும் அங்கதான் பாச. ஐயோ வழுக்குதே இந்த புல் தர. என்னாச்சு அவருக்கு? என்னாச்சு? நம்ம கூட வேலை செய்ய இந்த மாதிரி ஆட்கள் தான் தேவை. அப்படி கூட எடுத்துக்கலாமே. ஜேஜே, என்ன ரொம்ப வெறுப்பேத்துற ஜேஜே. ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி இந்த காட்டையே சுத்திட்டு இருக்க? அப்புறம் என்ன எதுக்காக கத்த வைக்கிற? गाइस, நீங்கலாம் எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நாம தான் கேம்பெயினுக்கு ஸ்லோகனை கண்டுபிடிச்சிட்டோம்ல. சோ எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க. நான் சொல்றதை நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன கத்த வச்சுட்டே இருக்கீங்க. பாரு, இன்னமும் இங்கதான் இருக்காங்க. அவன் என்ன பார்த்தா ஓடி போறானோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி உனக்கு தோணுதா? என்னைக்குமே உன்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு சரியான பாதைய காட்டாதுல்ல. நீங்க சவாரிக்கு போறீங்க, பார்த்து நல்லபடியா போங்க. தேங்க் யூ சோ மச் ராச்செல்லம். எந்த அளவுக்கு மெதுவா வண்டி ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெதுவா ஓட்டுங்க. கண்டிப்பா, எதுக்கும் கவலைப்படாதம்மா. போது ரொம்ப பாசமொழிய பொழியறீங்களே. பை. கடவுளே, இவர் நல்லபடியா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு கிலோமீட்டர் கம்மி ஊடால பூந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிராபிக்ல மாட்டிப்பீங்க. அதனால ஹைவேஸ்ல போங்க. அப்புறம் ஹைவேஸ்ல போகும்போது மறக்காம லைட்டா போட்டு ஓட்டுங்க. லைட்டா போட்டு ஓட்டாது. ஐயோ, அவகிட்ட வாய் கொடுக்காம வண்டி எடுத்து கிளம்பிடணும். அந்த கடவுள் இதே மாதிரி எப்பவுமே உங்க மேல பாசமழைய பொழிவாரு. என்னாச்சு? கவனிக்கலையா நீங்க?
என்னாச்சு சார்? என்னாச்சு? ஐயோ, இப்பதானே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு வேண்டிக்கிட்டேன், அதுக்குள்ள இப்படி சொதப்பிட்டாரு. முசாபா. ஆமா, அதான் என் பேரு. இப்ப அதுக்கு என்ன? அந்த நாள்ல இருந்து அந்த பெண் கடவுள் அழும்போதெல்லாம் அவங்க கண்ணுல இருந்து ஆம்பர் துளிகள் விழும். அப்புறம் இந்த கடல் அலைகளும் அந்த ஆம்பர் துளிகளை கடற்கரைக்கு கொண்டு வருமா அவங்க காதலன் கண்டுபிடிக்கிறதுக்கு. அவங்க இதை என்கிட்ட கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா, நீ என்ன என் கணவரோட சேர்த்துட்ட, இதே மாதிரி ஒரு நாள் உனக்கான அவன் நிச்சயம் கிடைப்பா, அவ உலகத்துல எங்க இருந்தாலும் சரி. சனன், சனன், எழுந்து. அழகா இருக்குது ஜான், எனக்கு இது போதும். சனன், அது சும்மா காத்து வாங்கலான்னு தான் வந்தேன். கெட்ட கனவு எதுவும் உனக்கு வரல? அதுக்கு தூக்கம் வரணும். நீங்க தூங்காம இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? இவ்வளவு சீக்கிரமா நான் தூங்குனதெல்லாம் இல்ல. சப்போஸ் காட்டு மிருகம் ஏதாவது வந்ததுன்னா காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். ஜான், நான் அதை வேணும்னு பண்ணல, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன மன்னிச்சிருங்க. பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தங்க போதையில இருந்தாங்கன்னா அவங்க வாயில இருந்து உண்மை மட்டும் தான் வரும்னு சொல்லுவாங்க. அப்படியே கூட இருக்கலாம் இல்லையா? ஹலோ, ஹூஸ் திஸ்? மிஸ்டர் ஜான், ஆமா, நான் தான் பேசுறேன். ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேன். அன்பார்ச்சுனேட்லி உங்க பிரதருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. எப்போ? எங்க? ஓகே ஓகே, நான் உடனே வரேன். ஜான், என்னாச்சு? சனேவ், அது எம்ரேக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. நான் ஹாஸ்பிடல் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, அப்ப நானும் வரேன். தேவையில்ல சனேவ், நீ இங்கே இரு, புரிஞ்சுக்கோ. மத்தவங்க கிட்ட காலையில இதை பத்தி சொல்லு. ஓகே? இங்க பாருங்க, என்னால உங்களை தனியெல்லாம் விட முடியாது. நானும் உங்க கூட வரேன், வாங்க. ஜான், அவருக்கு ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதீங்க. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். ஜான், இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் தான் அவன் சொன்னதை அப்பவே கேட்காம விட்டுட்டேன் பாரு. அவனை நல்லா திட்டிட்டேன் வேற. அதை நினைச்சு அவன் நிச்சயம் வருத்தப்பட்டிருப்பான். அதனாலதான். அப்ப இது எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். ஜான் சார், இவங்க தான் நம்ம டாக்டர். ஹலோ டாக்டர். ஹலோ. இப்ப எப்படி இருக்கு அவனுக்கு? அவர் சீக்கிரம் சரியாயிடுவாரு. வழக்கமா நாங்க எல்லா பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவோமோ அதே தான் இவருக்கும் பண்ணிருக்கோம். ஆனா பயப்பட ஒண்ணும் இல்ல. உங்க தம்பி நிஜமாவே லக்கி தான். ஒரு நூல் இடையில அவர் தப்பிச்சிருக்காரு. கொஞ்சம் விட்டுருந்தா உங்க தம்பியை எங்களால காப்பாத்திருக்கவே முடியாது. தேங்க்யூ சோ மச் டாக்டர். நான் போய் இப்ப அவனை பார்க்கலாமா? அவரை ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ரூம் நம்பர் என்ன? 1016. அந்த ரூம் தான். ஆனா அவர் இப்ப தூக்கத்துல இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க போய் அவரை பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் டாக்டர். தேங்க்யூ. ஓகே ஓகே. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன்.
இவருக்கு ஒண்ணும் ஆகல. ஆமாமா. அண்ணா எம்ரே எப்படா இருக்க? உனக்கு ரொம்ப வலிக்குதா? ஓகேண்ணா, இப்ப பரவாயில்ல. உங்களுக்கு சீக்கிரமா சரியாயிடும் சார். கேர் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வெளியே இருக்கேன். சரி. எப்படிடா இப்பெல்லாம்? எப்படின்னு எனக்கே தெரியல. கவனிக்கிறதுக்கு முன்னாடி சடனா என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. உங்களுக்கு யாருன்னா சொன்னாங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கூப்பிட்டாங்க. லாஸ்ட் நான் உங்களுக்கு தான் கால் பண்ணியிருந்தேன். அண்ணன் உங்க நம்பரை நான் சேவ் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து கால் பண்ணியிருப்பாங்க. நீங்க நீங்க எதுக்காக இங்க வரணுன்ற அவசியமே இல்லையே. லூசுத்தனமா உளறிக்கிட்டு இருக்காத. அண்ட் நமக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலுமே நீ என்னைக்குமே என் தம்பி தான்டா. அப்படின்னா நம்ம 2 பேரும் இன்னும் பிரதர்ஸ், அப்படித்தானே? டேய், நம்ம இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம்டா. நீ இப்ப எதை பத்தியும் உன் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காம நல்லா ரெஸ்ட் எடு, புரியுதா? உனக்கு வேற ஏதாவது வேணுமாடா? நோ தேங்க்ஸ். அக்காக்கு இப்ப போன் பண்ணலாமா? ஆனா லேட் ஆயிடுச்சு. ரொம்ப தெரிஞ்சா கத்துவா. தூங்கிட்டாரா? ஆமா. சீக்கிரமா சரியாயிடுவாரு, கவலைப்படாதீங்க. சனேம், தேங்க்யூ so மச். எதுக்காக? என்ன நீ தனியா விடாம என் கூடவே வந்தல்ல, அதான். அட என்ன நீங்க, உங்களுக்கு எப்ப தேவைப்பட்டாலும் கண்டிப்பா நான் உங்க கூட தான் இருப்பேன் ஜான், கவலைப்படாதீங்க. டீ குடிக்கலாமா? ஷூர். ஜென், தயவு செய்து திரும்ப உங்க மேல பழி போட்டுக்காதீங்க. கொஞ்சம் விட்டுருந்தா எம்ரே செத்தே போயிருப்பான். நான் என்னையே மன்னிச்சிருந்திருக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் தானே கோவமா இருந்தீங்க. முதல்ல இது எப்படி நடந்துச்சு எனக்கு அதுதான் சுத்தமா புரியல. எம்ரே இப்படிலாம் பண்ண மாட்டானே. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஐ திங்க் இதுக்கெல்லாம் காரணமே ஐலண்ட் தான். அவதான் இவரை கெடுத்துட்டு இருக்கா. ஆமா, அவ உன்னை வச்சு கேம் ஆடி இருக்கல்ல. உன் பர்த்டே அதுமா அவ பண்ண விஷயத்த என்னால சுத்தமா மறக்க முடியல. ஆனா நான் அதை மறந்துட்டேன். யாராவது எனக்கு கெட்டது பண்ண நான் திரும்ப அவங்களுக்கு அதை பண்ண மாட்டேன். அதே மாதிரி நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்களும் அப்படியே அதை விட்டுருங்க. உங்க வாழ்க்கையில சொத்து, புகழ், மதிப்பு, கெரியர் எல்லாமே இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடலாம். ஆனா குடும்பத்தையும் தம்பியையும் விட்டு கொடுக்க முடியுமா? அவங்களே உங்களுக்கு கெட்டது பண்ணிருந்தாலும் அதை கண்டுக்காம நீங்க விட்டுறணும். பட் சனேம், ஜான், உங்களோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லாம உங்களோட மனசு இப்ப உடைஞ்சு போயிருக்குன்னு தெரியுது. ஆனா இது உங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு பாடமா எக்ஸ்பீரியன்ஸா வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ்ன்றது தேவைப்படும்ல. அது மட்டும் இல்லாம அவர் உங்களோட தம்பி. சோ அவர் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சனேம். நீ கூட இருக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னால முடியலையே. நேற்று நைட்டு பார்த்தது இப்ப வரைக்கும் என் கண்ணு முன்னாடி நிக்குதே. ஐயோ முடியலையே, என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ என்னால என்னால முடியல. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. நான் அப்படியே ஓடிட்டே இருப்பேன். யாரு என்ன எதுவும் கேட்காதீங்க. நான் இந்த போய் டென்ட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். யாரா போட்டுங்க.
நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு மேல டென்ஷன் ஆனா யாரு good இருக்காங்க? morning. யாரு என்னாச்சு? இல்லைன்னு சொல்றாங்களா? போடா. நான் என்ன கேட்டேன்? இல்லையா? வெளியில வா, சீக்கிரமா வெளியில வா. வா 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 வா. என்னாச்சு ஜேஜே? என்னாச்சா? பாசும் சனையும் முத்தம் கொடுத்துட்டாங்க. இப்படி இப்படியா? என்ன நீ அவங்க இந்த பண்ண மாதிரி மாதிரியா? பண்ற? ஐயோ. நேத்து பார்த்ததுல இருந்து என்னால முடியல. நீ பண்றத பார்த்தா இன்னைக்கு எனக்கு முடியாம போயிடுமா இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க? என் கண்ணுக்கு முன்னாடி. Calm down. ஓகே, அமைதியாயிட்டியா? அமைதியாயிட்டு. அவ்வளவுதான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அப்புறம்? ஞம், ஞம், ஞம் பண்ணிட்டாங்களே, என்ன பண்றது? சரி, அவ எங்க இருக்கா இப்போ? இங்க இல்லையா அவ? எங்க போயிட்டா அவ? அவ உன் கூட தானே இருந்தா, எங்க போனாவ? திரும்ப கிஸ் அடிக்க போயிட்டாளா? எங்க அவ? அவளை நான் விட மாட்டேன். ஏய், திரும்ப கிஸ் அடிச்சு பதட்டப்படாத. என் கண்ணுல மாட்டான்னு வச்சுக்க, நான் விட மாட்டேன் அவளை. உள்ள யாருமே இல்ல. யாராவது நம்மள பார்த்தாங்க தப்பா நினைக்க போறாங்க. வெளியில வந்துடலாம். சும்மா டைவ் அடிச்சு பார்த்தேன். ஜி, அவ்வளவுதான். நான் நல்லாதான் இருக்கேன். ஆமா, இவங்க வராங்களே. ஹாய் மேம், குட் மார்னிங். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஒரு நியூஸ் இருக்கு. உங்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து வைங்க. நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். எதனாலனா நம்ம ஜான் சாரோட தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன? ஒண்ணும் இல்ல, இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. யாரும் டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். ஜான் அவர் கூட தான் இருக்காரு, சோ அவருக்கு ஒண்ணும் இல்ல. இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லலாம் தான் நான் இங்க வந்தேன். சோ நம்ம எல்லாரும் சீக்கிரமா கிளம்பலாமா இங்க இருந்து? மேடம் மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சனைம் கொஞ்ச நேரமா காணோம். அவ ஒருவேளை பாஸ் கூட இருக்காளான்னு இவதான் சந்தேகப்பட்டு கேட்டா. அது ஆமா, அவர் கூட தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் அவ அவர் கூட தான் இருக்கா. அந்த பொண்ணு இங்க வந்ததுல இருந்து நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் சொதப்பிக்கிட்டே தான் இருக்கு. ஓ ஓ எதுக்காக இப்படி கொலைச்சிட்டு போறான்னு தெரியவே மாட்டேங்குது. என்ன சொல்றாவ? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த விஷயத்த சொன்னாவே காண்டாவரா. ஒருவேளை முத்தம் கொடுத்து வாயை மூடிட்டு சும்மா இரு. அத பத்தி வெளிய சொல்லாத. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும். இந்த சீக்ரெட்டை யார்கிட்டயும் சொல்லாத. சீக்ரெட் திரும்பவும் பாக்குறேன். உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வை, நம்ம கிளம்பலாம். சரி, நான் எடுத்து வைக்கிறேன். மை டியர் ஃப்ரெண்ட், இங்க ஒரு ஸ்பை இருக்கான். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. நான் ஒண்ணுமே சொல்ல. அந்த ஃபுட்பால் இங்க இருக்குல்ல, நான் எட்டி ஒதுக்கிறேன் பாரு. சொல்லுமா. ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? நேத்து நைட் ஃபுல்லா நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன். அப்படி உங்களுக்கு என்னதான் ஆச்சு? எங்க போனீங்க? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஆக்சிடென்ட்டா? சும்மா விளையாடாதீங்க எம்ரே. என் அண்ணகிட்ட நான் பேசினேன். அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணி தான் கோவத்துல கார் கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் சரி. இப்ப நீங்க போன் அட்டெண்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் நல்லா இருக்கேன். சரி, எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே வரேன். நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். அதனால நீ வரணும்ன்ற அவசியம் இல்ல. அட தயவு செஞ்சு எந்த ஹாஸ்பிடல்னு சொல்லுங்க, நான் உடனே கிளம்பி வரேன் அங்க. சரி, இந்த அப்படி முதல்ல நீ டீ குடி. ஓகே, என்னங்க? சனேம், அக்கா, மிஸ்டர் எம்ரி எப்படி இருக்காரு? அவர் நல்லா தான் இருக்காரு, கவலைப்படாதக்கா. மிஸ்டர் ஜெயன் அவர் குணமாயிடுவாரு. Thank you so much. இது எப்படி ஆச்சு? எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல, ஆனா ட்ரீட் பண்ற டாக்டர். டாக்டர், ஒரு நிமிஷம் சனேம் அவர் உங்ககிட்ட எங்க பேசணும். இருக்காருன்னு சொல்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ரூம்ல இருக்காரு. சரி, பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டே இரு, நான் வரேன். Okay. லேலா, மிஸ்டர் எம்ரி, மிஸ்டர் எம்ரி, இதை கேட்டதும் நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? இது மட்டும் எனக்கு நேத்து நைட்டே தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே கிளம்பி வந்திருப்பேன். சரி, இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். தேங்க்யூ. இப்பதான் நிம்மதியா இருக்கு. டார்லிங், எப்படி இருக்கீங்க? ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டோன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்லா இருக்கேன். அதான் போன்லயே சொன்னேன் நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு. நான் வராம வேற யார் வர போறாங்க? ஆனா இது ஹாஸ்பிடல்னு கூட பார்க்காம எல்லாரும் இங்க கிளம்பி வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இங்க? இங்க பாரு, நான் போய் வெளியே வெயிட் பண்றேன். நீ ஒரு நிமிஷம் இங்கே நில்லு. வெயிட் பண்ணு, புரியுதா? நான் சொல்றது கேட்கலன்னா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சரி விடுங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? பெயின் எல்லாம் ஓகேவா? டாக்டர் கிட்ட பேசிட்டேன். நாம கிளம்பலாமா? ஓகேண்ணா. நான் போய் டிஸ்சார்ஜ் வேலையெல்லாம் பாக்குறேன். அது எல்லாத்தையும் நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன். சோ நான் இப்ப என் தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். நீ எங்க கூட வர தேவையில்ல.
வீட்டுக்கு மட்டும் இல்ல ஆபீஸ்க்கும் சேர்த்துதான் எங்களை விட்டு ஒரேடியா போயிடு. இனிமே எங்க முகத்துல முடிச்சிடாத. இங்க இருந்து கிளம்புறியா? உன்னை எப்படி என் வழி கொண்டு வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹாய் சார், நான் உங்ககிட்ட இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பத்தி உடனே பேசியாகணும். ஆமா, அர்ஜென்ட் தான். ஓகே, நான் இப்ப அங்க வரேன். அதேதான் அவர் இப்படி இப்போ நடக்கிறது பாஸ் என்ன கண்டிஷன்ல இருக்காருன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது. ஆனா நீ அவரோட முகத்தை பாக்கலையா? அடிப்பட்டதுனால தான் பாஸ் ஆபீஸ் வரலன்னு நினைக்கிறேன். மத்தபடி வேற எதுவும் இருக்காது. இவரே சீக்கிரம் வந்துருவாரு. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கீங்க. விட்டா நம்ம கம்பெனி அப்படியே மார்க்கெட்டாவே மாத்திடுவீங்க. சீக்கிரமா. மேடம், என்கிட்ட கோல்டு காஃபி இருக்கு, உங்களுக்கு வேணுமா? நீ ரொம்ப நேரமா வச்சிட்டு இருந்த இந்த கோல்டு காஃபி எனக்கு வேண்டாம். சரி விடுங்க, நானே குடிச்சிடுறேன். பாஸ் உங்களுக்கு போன் பண்ணி அவரோட தம்பியை பத்தி ஏதாவது சொன்னாரா மேடம்? ஆமா மேம். இல்ல, உங்ககிட்ட சொல்லவும் ஒண்ணும் இல்ல, அவரும் எனக்கு கால் பண்ணவும் இல்ல. உனக்கு ஏதாவது தெரியுமா? எனது எனக்கா? ஏன் எனக்கு எப்படி மேடம் தெரியும்? எனக்கு யார் சொல்ல போறாங்கன்னு சொல்லுங்க. அப்போ நீ சனிம்காக போன் பண்ணி பாக்கலாம்ல ஜேஜே? இது என்ன மேடம் லூசுத்தனமா இருக்கு? அவளுக்கு போன் பண்ணி கேட்டாலும் அவ எப்படி சொல்லுவா? அவளுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவளும் ஹாஸ்பிட்டல்ல அவங்களோட தான் இருக்கான்னு தெரியும். அப்ப உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? என்னது? அது எப்படி பாசிபிள் ஆகும்? அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்காங்களா? ஒன்னவா இருக்காங்க. இங்க பாருங்க மேடம், நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. நீங்களா கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது. இதுக்கு மேல ஏதாவது உண்மையை கேட்டீங்கன்னா நான் பாட்டு பல ஏதாவது உண்மையை சொல்லிடும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ தானே சொன்ன அவங்க ஒன்னா இருக்காங்களா? எனக்கு எதுவும் தெரியாது. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. நீங்களா சொன்ன விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்டேன், அவ்வளவுதான். ஒழுங்கு மரியாதையே சொல்லு. அவங்க ஒன்னா இருந்தாங்களா இல்லையா சொல்லு. மேடம், இந்த மாதிரிலாம் மிரட்டிங்கன்னா நான் எல்லா உண்மையும் சொல்லுவேன். இங்க பாருங்க, எனக்கு எந்த உண்மையும் தெரியாது, அவ்வளவுதான். இந்த மாதிரி எல்லாம் மழைப்பி பேசிட்டு இருக்காத. உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. நான் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு என்கிட்ட தேவையில்லாம கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தேவையில்லாம என்ன டென்ஷன் படுத்திக்கிட்டீங்க. இதெல்லாம் என் முகல சவ் பாத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன அவங்க ஒன்னா இருந்தாங்களா இல்லையா? அதான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. என்ன சொல்லு சொல்லு. ஐயோ கடவுளே, என்னன்னு எனக்கு சொல்லி தொலையே. மூச்சு விடு. மூச்சு விடு. எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க. டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் ஓடி. அந்த பக்கம் ஓடிடுறேன். எங்க ஓடுற? இது வரேன்னு சொல்லிட்டு போனவங்க ஏன் இன்னும் வரல? ஒரு வேளை டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களோ? அவரே அப்படி சொல்ல போறாரு. எம்ரே நடக்கிறது நீ பார்த்தல்ல? அதுவும் சரிதான். ஆனா இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அவருக்கு எதுவும் ஆகல. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். தெரியும், நாங்களே பயந்துதான் இருந்தோம். கேட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. மிஸ்டர் ஜான்கி இது ஒரு பாடமா இருக்கட்டும். என்ன? எல்லாமே எனக்கு தெரியும் டி. எல்லா விஷயத்தையும் குலேஸ் என்கிட்ட சொல்லிட்டான். மிஸ்டர் எம்ரேவா மிஸ்டர் ஜான் கேம்ப்ல எல்லாருக்கும் முன்னாடி திட்டிருக்காரு. இது உண்மைதானே? அவர் வருத்தப்பட்டு அவங்க இருந்து போனதாலதான் இப்படி ஆச்சு. ஜான் சார் எவ்வளவு சோகமா இருந்தார் நீ தான் பார்த்தல்ல? அதுலயும் அவரோட தம்பி அவரை ஏமாத்திட்டாரு தெரிஞ்சது எவ்வளவு கவலைப்பட்டாரு. இருந்தாலும் இதை கேள்விப்பட்டோன்னே அவர் இங்க உடனே வந்தாரு. அது உனக்கு தெரியாதுல்ல? நேத்து நைட் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன். அக்கா, என்னடா பண்றீங்க? நீ எதுவும் பேசாத. அவங்களுக்குள்ள பிரச்சனை சரியான போதும். ஓகே, நாம இப்ப கிளம்பலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்ப, ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்னடா சொல்ற? நான் உன்னை எப்படா தனியா விட்டுட்டு போக முடியும்? நான் உன் கூட தானா இருப்பேன். ஆபீஸ்ல எனக்கு எந்த வேலையும் இல்லன்னா, இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னா நான் இவரை வீட்டுல பாத்துக்கிறேனே. அதுவும் நல்ல ஐடியா தான் லைலா. அப்படின்னா சரி, நான் உங்களை வீட்டுல விட்டுட்டு போறேன். சரி சனேம், உனக்கு டயர்டா இருக்கா? உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லிரு. இல்லன்னா நம்ம ஆபீஸ் போய் உடனடியா வேலையை ஆரம்பிச்சிடலாம்ல? கண்டிப்பா நான் ஆபீஸ்க்கு வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஓகேல? ஓகே தான். ஆனா ப்ராஜெக்டோட மேனேஜர் நீ தானே, அதனால உனக்கு தான் இருக்கிறதுலே வேலை ஜாஸ்தியா இருக்க போகுது. இது நான் இன்சார்ஜா? ஆமா. சரி, நான் உங்களை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு. நான் எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும்? காலையில காரை குடுக்கறேன்னு சொன்னேன். ஆனா இப்ப குடுக்க முடியலன்னா என்ன அவங்க தப்பா நினைப்பாங்களே.
சரி எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? பணம் ஒண்ணு இப்ப அவ்வளவு பணம் ஒண்ணும் முக்கியம் இல்லையா? வாய்க்கு வந்ததை பேசாத, அதுவும் பணத்தை பத்தி பேசாத. அந்த சின்ன ரிப்பேருக்கு அவன் 2000 ரூபாய் கேக்குறான். 2000 ரூபாய் கேட்டா நான் எங்க இருந்து போவோமா சொல்லு? நான் என்னமா பண்றது? வேற வழியே எனக்கு தெரியல. ஆட நீங்க வேற ஏன் அங்கிளே பாவம் பதறிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு டேமேஜே இல்ல. யோசிச்சு பாருங்களேன், போற வழியில ஏதாவது ஒரு பெரிய வண்டி முட்டி அங்கிளுக்கு மண்டை நீ ஏன்டா பேச மாட்டேன்? ஏண்டா முசாஃபரே, கார் கிளம்பும்போது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஊத்துவாங்க, ஆனா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து மொத்தமா கார்ல ஊத்திட்டீரா. இந்த அன்பு பாசம் எல்லாம் எனக்கு அள்ளி தெளிச்சுதான் பழக்கம். நீங்க சொல்ற மாதிரி என்னால கிள்ளி எல்லாம் கொடுக்க முடியாது. அடே போதும், நிறுத்து. கடவுளை கடவுளை, ஏன்டா இப்படி போட்டு அமுத்துற? விட்டா என் கையே எடுத்துருவோம் போல. அதுல என்னதான் காட்டுது சொல்லு? இப்படியே கத்திட்டு இருக்கீங்கன்னா சரியே இல்லாம சொல்லிட்டேன். ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு பாருங்க. என்னங்க இங்க பாருங்க, அமைதியா இருங்க. என்னோட வலையில வச்சு நீங்க அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிடுங்க. இது போதும்ல? என்ன ஒரு லவ்டா, அங்கிளுக்கு எகுறதுன்னு ஒண்ணா உங்களுக்கு ரொம்ப பதறுதே. ஒரு பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். புருஷன் மேல என்ன ஒரு கரிசனம், என்ன ஒரு அன்பான அரவணைப்பு. இதுக்காக தான் நான் சனி மேல அவ்வளவு அன்பா இருக்கு தெரியுமா? இவன் பொறுமையை சோதிக்கிறானே. அம்மாடி, இப்ப நான் முயற்சி பண்ணி கூட திரும்ப தோத்து போயிட்டேனமா. எனக்கு இப்போ ரொம்பவே அசிங்கமா இருக்குமா. அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. நீங்க பிரச்சனையை முடிச்சிட்டு வாங்க. லேட்டஸ்டா ஏதாவது வாங்கி கொடுப்பீங்கல்ல, அதான். ஆண்டி இப்ப வாங்கலன்னா கூட பரவாயில்ல, உங்க பொண்ணோட கல்யாணத்துல நீங்க வாங்கிக்கோங்க. அப்போ 1 இல்ல 2 3 4 வாங்கி கையில மாட்டிக்கங்க. அப்ப பாக்குறவங்க புருஷன் பொண்டாட்டியை எப்படி கவனிச்சுக்கிறான் பாரு அப்படின்னு வாங்க. என் பொறுமையை இழந்து பைத்தியமாவதுக்குள்ள நான் இங்க கிளம்புறேன். சரி, நான் போயிட்டு வரேன். சரி அங்கிள் கூட நானும் போறேன். நீ ஏன்டா என் கூட வர? எங்க வர? இதோ பாருங்க அங்குள், நல்லதோ கெட்டதோ நானும் உங்க கூட தான் வருவேன். நீங்க காரை கொண்டு போய் சொருனதுக்கு யார் காரணம்? நான் தானே. அப்ப நான் தான் உங்க கூட வரணும். என்ன பார்க்காம நேரா பார்த்து வண்டி. ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியலமா. ஐயோ, எதுக்குடா அமுக்கிட்டே இருக்க? தயவு செஞ்சு எடுத்துரு. தப்போ முசாஃபர், தயவு செஞ்சு நிறுத்து, போதும். ஆனா ஆண்டி, முள்ளு சொயின்னு ஏறுதே. ஆனா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க போன் பண்ணதும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். நான் உண்மையா தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம நீங்க கம்பெனியை விட்டு வந்துட்டு தான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை, அப்படித்தானே? அட என்ன சார், அது அப்படியே அதுக்கு ஆப்போசிட் தான். நம்மளுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கு. என்னது நிறைய பிரச்சனையா? அதாவது ஜான் டேவிட்ட தான் சொல்றேன். நாம 2 பேரும் அவன் ஒருத்தனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம். அப்படியா சொல்றீங்க? பின்ன இல்லையா? அவரோட பிசினஸ்ல அவரை தோக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? அதோட உங்களுக்கு சனேமியும் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல வர்றீங்களா? ஆனா சார், பொதுவா பெண்களுக்கு பவர்ஃபுல்லான ஆண்கள் தான் பிடிக்கும். இப்போ இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஆளு அந்த ஜான் டேவிட் மட்டும் தான். அந்த கம்பெனிலேயே அவன் தானே முக்கியமான ஆளு. அவன் அப்படி இல்லாம போயிட்டானா அப்ப கூட அந்த சனேம் அவனோட இருக்காளான்றத நம்ம பாத்துடலாம். சரி, இப்போ உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு நாம இப்ப என்ன பண்ணணும்? அவர் மட்டும் இந்த காம்படிஷன்ல வின் பண்ணிட்டார்னா அப்புறம் உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவான்ல. அப்புறம் உங்க பார்ட்னர்ஷிப்பும் முடிஞ்சிரும். அப்படி அது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா மிஸ் சனேம் அதுக்கப்புறமா என் கம்பெனில என்கிட்ட வேலை செய்ய மாட்டாங்களே. அதேதான் நானும் சொல்றேன். அதனால இது முடியறதுக்கு முன்னாடி நீங்க சனேமை இன்னொரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வச்சீங்கன்னா ஜான் காம்படிஷன்ல வின் பண்ணாலும் அவ உங்களை விட்டு போக மாட்டால. குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். ஜிஜி சார், என்ன டென்ஷன் பண்ணி பாக்குறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது உண்மை இருக்கான்னு சொல்லுங்களேன் மேடம். இல்லையே. இல்லவே இல்லையா? அதான் இல்லையே. நான் தான் தூங்கவே இல்லல, அதனாலதான். வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, காட்டுக்குள்ள நம்ம பாஸுக்கு நீ முத்தம் குத்தல. ஜிஜி, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் பாத்த யாராவது கேட்டா என்ன ஆகும்? நீ என்ன பேசிட்டு இருக்க? காடு அழகா இருந்தா. ஐயோ ஜிஜி, நீ எதுவும் பேசாம கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஐயோ ஜிஜி, அமைதியா இரு. நீ வாயை திறந்தனா ஐஹான நீ லவ் பண்றத அவகிட்ட சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லாம ஊர்ல இருந்து பெட்டி வந்துச்சுல, அதையும் அவகிட்ட நான் சொல்லிடுவேன். இதுக்கப்புறமா நீ உன்னோட வாயை திறப்பியா? எங்க வாயை திற பாக்கலாம். யார் முதல்ல முத்தம் கொடுத்தா? அது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா அந்த கிஸ்ஸ பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. உன்னோட வாயை நீ மூடவே மாட்டியா? இங்க பாரு, எம்ரி சாருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதை பத்தி பேசு. ஆமால, ஒரு வகையில நீ சொல்றதும் சரிதான். வாழ்க்கை ரொம்ப சிம்பிளானது. அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழணும். சப்போஸ் நீ யாராவது ஒருத்தர் லவ் பண்ணா அவருக்காக நீ எது வேணும்னாலும் செய்யணும். நீ எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே போல நீ பாஸ கிஸ் பண்ண விஷயத்தையும் நான் மறந்து போயிட்டேன். ஓகேவா? அப்பாடா, இப்பவாது நீ யானே. ஆனா அதை நீ என்கிட்ட சொல்லாத, ஐஹான் கிட்ட சொல்லு.
குட் மார்னிங். குட் மார்னிங். அவர் வந்துட்டாரு கொஞ்சம். குட் மார்னிங் ஜான். குட் மார்னிங் டாரன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த சிச்சுவேஷனை பத்தி விளக்கி சொன்னேன். அத நான் இப்ப உங்ககிட்ட காட்டுறேன். ஓகேனா அந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னா ஓகே, பாத்துடலாமே. தேங்க்யூ so much. ஓகே ஓகே, நீ எதை பத்தியும் பயப்படாத, எல்லாத்துக்கும் நான் உனக்கு துணையா நிக்கிறேன். ஓகே கைஸ், அன்பார்ச்சுனேட்லி நாம இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஃபார்ச்சுனேட்டா எம்ரேக்கு இப்ப எதுவும் ஆகல. அவன் இப்ப நல்லா தான் இருக்கான். என் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணதுக்காக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்படியே சார், நல்ல நியூஸ்ல இருக்கீங்க. அவருக்கு சீக்கிரம் சரியாயிடும். அப்புறம் சார், நம்ம பண்ண போற புது ப்ராஜெக்ட்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? நான் ஸ்கெட்யூல்ல கேக்குறேன். இல்ல, ஸ்கெட்யூல்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதனால நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நம்ம வொர்க் ஆஸ் இட் இஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ நம்ம கேம்பெயினோட ஸ்லோகன் என்ன கைஸ்? டிஸ்கவர். கைஸ், நேத்து இருந்த சிச்சுவேஷன்ல நம்ம இந்த ஐடியா கொடுத்தவங்கள பாராட்டாம விட்டுட்டோம். சோ அதை இப்ப நம்ம செய்யலாமா? இது எல்லாமே நீ கொடுத்த கிச்சோட மகிமை தான். கொஞ்சம் வாயம் போடு. சரி, நான் இத பத்தி பேச மாட்டேன் அவ்வளவுதான், விட்டுறேன். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், போதும் நிறுத்துங்க. அவளை நம்ம இப்ப பாராட்டியாச்சு. சோ நம்ம இப்ப வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? வழக்கமா நம்ம சொல்ற மாதிரியே இந்த ஸ்லோகனை ஆரம்பிக்க எல்லாரும் வேலையை சரியா செய்யணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம நம்ம கேம்பெயின்ல இருக்கும் போதே ப்ராடக்ட் எக்ஸாமின் பண்ணியாச்சு. சோ அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா வேலையில இறங்கலாம். ஏன்னா இன்னைக்கு வேற நிறைய வேலை இருக்கு. ஏன்னா நாளைக்கு நம்ம பிரசன்டேஷன் பண்ணணும் இல்லையா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேம்பெயினை லீட் பண்ண போறது ஸ்லோகனை கண்டுபிடிச்சவங்க தான். வழக்கமா நம்ம கேம்பெயினை லீட் பண்ணது இவங்க தான். ஆனா இந்த தடவை இவங்க இல்ல, சனேம் தான். உனக்கு இந்த ஆட்சேபனும் இல்லையே? நோ ப்ராப்ளம். அதான் உங்க வார்த்தையை ஏற்கனவே கொடுத்துட்டீங்க சார். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் சார். பாட்டுக்கு ஏதாவது சொல்லி எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாத. என்ன விஷயம்? அது வந்து சார், நீங்களும் சனேமோ அந்த காட்டுல கொஞ்சம் இருங்க, நான் ஐஹான் கிட்ட கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன். அதான் சார், நீங்க அந்த ஸ்லோகனை கண்டுபிடிச்சா நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, அந்த ஸ்லோகன் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அதுக்கு தான் கேட்க வந்தேன், மத்தபடி எதுவும் கேட்கல. நீ சொல்றது சரிதான் சேச்சு. அதனால நம்ம இப்ப அந்த விஷயத்தை சீக்கிரட்டா வச்சுக்கலாமே. முதல்ல இந்த கேம்பெயினை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த சீக்கிரட்டை சர்ப்ரைஸா சொல்லிக்கலாமே. ஏ சனன், என்னோட கோஆர்டினேட்டர், உன் டீமுக்கு ஒரு ஹாய் சொல்ல மாட்டியா? ஆஃப் கோர்ஸ் சொல்றேன். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்ல உங்களோட கோஆர்டினேட்டர் நான் தான். வாவ், சூப்பர். நான் உங்ககிட்ட இதை சொல்லி ஆகணும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே புத்திசாலிங்க தான். ஹேவ் a wonderful team. Okay, all the best. Thank you so much sir. மேடம், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அப்படி என்ன ஐடியா? அது நல்லா இருக்குமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். எனக்கு ஒண்ணு நம்பணும்னு தான் ஆசையா இருக்கு. நல்லாவே இல்ல மேடம். நீ வேற ஏதாவது ட்ரை பண்ணு. ஹலோ மேடம், பாருங்க இது எப்படி இருக்கு? குப்பை மாதிரி இருக்கு. மேடம், இதை எழுதி ரிவைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்களேன். திரும்பவும் ரிவைஸ் பண்ண. தேவைப்பட்ட எத்தனை வாட்டி வேணாலும் இதை பண்ணு நீ. ஆனா மேடம், சொன்னதே நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது? இங்க பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட், உங்களோட ஐக்யூக்கு என்னதான் ஆச்சு? எஸ்கியூஸ் மீ சனா மேடம். சொல்லுங்க. நான் காம்பஸ் ஸ்போர்ட்ஸோட விஷுவலை கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். நான் நம்புறேன் ஜேஜே. உங்க பாராட்டுக்கு நன்றி மேடம். எனக்கு நல்ல விஷயத்தை தான் காட்டுவேன் நம்புறேன். ஏன் இதுல இருக்கிறது என்னோட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? இந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் காட்டி என் கண்ணை குருடாக்க நினைக்கிறியா ஜேஜே? இல்ல, அப்படிலாம் இல்ல மேடம். அது வந்து இதெல்லாம் தூக்கிட்டு போ. வேலை போயிடுச்சு, எனக்கு வேலை போயிடுச்சு. அது வரைக்கும் இருக்க எல்லாருமே வேலையை விட்டு போயிடுங்க. கேக்கலையா? என்னையே ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? போட்டோ எடுக்க போறீங்களா? கிளம்புங்க, உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க. கிளம்புங்க கிளம்புங்க. இங்க பாருங்க மேடம், எனக்கு 3 பசங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் கடவுள் பார்த்து பாரு, எனக்கு அது கவலை இல்ல. இது உங்க ஃபேமிலி கம்பெனி இல்ல. உங்களெல்லாம் ஃபயர் பண்ணியாச்சு. இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் இனிமேல இருந்து இந்த பக்கம் உட்காருங்க. அந்த பக்கம் இருக்கவங்க அப்படியே இருங்க. சரி, எங்க இருந்துதா காஃபி கொண்டு வரதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? என்ன மன்னிச்சிருங்க, கொண்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க மேடம், உங்களுக்கு காஃபி. கரெக்டா 88 டிகிரில உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட கரெக்டா 89 டிகிரி சொல்லிருந்தல தீரன். என்னோட பேரு டேரன் மேடம். அப்படியா? அது எனக்கு பிடிக்கலையே. இது என்ன? இது என்னன்னா, நீங்க என்கிட்ட கேட்ட ஃபைல் தான். இந்த காஃபி ஆறி போயிடுச்சு. சரி, ஓகே. நல்லாவே இல்ல. இத பார்த்ததே என் கண்ணுல ரத்தம் தான் வருது. ஏன்னா இதுல இத்தனை எழுதிருக்கிறதுக்கு பதிலா ஒன்னே ஒண்ணு இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு சோரன். என் பேரு டேரன் மேடம். ஓ அப்படியா? எனக்கு பிடிக்கல. நல்லாவும் இல்ல. என்னது நல்லா இல்லையா? ஆமா, நல்லாதான் இல்ல. சுத்தமா கொஞ்சம் கூட நல்லா இல்ல.
நீயும் பார்க்க நல்லா இல்ல, நீ போட்ட காஃபியும் நல்லா இல்ல, உன் டாக்குமெண்ட்டும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. அதனால இனிமே நீ என் கண்ணு முன்னாடி வந்துடாத. என்னாச்சு மேடம்? மத்தவங்களுக்கு நீங்க வேலை கொடுக்கும் போது அதே வேலையை உங்களுக்கு கொடுத்தா கஷ்டமா இருக்குல்ல? புரியுதா? சனேம், இது எல்லாமே அற்புதமா இருக்கு. நிஜமாவா? அது உங்களுக்கு பிடிச்சதுதா? ரொம்ப. சில நேரங்கள்ல நான் யோசிப்பேன், இல்ல யோசிக்கலாம் இல்ல, உண்மைதான். நீ இல்லன்னா அந்த கம்பெனி நிச்சயமா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. அப்படின்னா அதை பத்தி யோசிக்காதீங்க. அப்படின்னா என்ன டின்னர் கூட்டிட்டு போக முடியுமா? கண்டிப்பா, நீயும் நானும். அதேதான். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா சினிமாக்கு போகலாமா? அப்படியே நம்மளோட ஹனிமூனுக்கு மால்தீவுக்கு போலான்னு இருக்கேன். ஏன் இப்ப சீசன் இல்லையா? பாத்தியா ஜிஜி, இந்த விஷயத்த கேட்ட உடனே டெரன் மேடம் மூஞ்சி மாறிடுச்சு. அது எதனால இருக்கும்னா அவங்களோட கம்பெனியோட பொசிஷன் தான் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. எல்லாரும் தயவு செஞ்சு வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாமா? இப்படிதான் எப்பவுமே பொறுமையா போனா நடக்க போற ஆக்சிடென்ட்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். ஓகேயா? ஆமா ஆமா ஆமா. அப்போ ஓகே, உங்க பெர்மிஷனோட நான் ஆரம்பிக்கிறேன். வாங்க வாங்க, சவாரி யார் வேணாலும் வரலாம். வாங்க 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 வாங்க, வந்து ஏன்டா அப்படி கத்திக்கிட்டு இருக்கு? இது ஒண்ணு ஆம்புலன்ஸ் இல்லடா, டாக்ஸிடா. ஆனா என்ன அங்கிள் பேசுறீங்க? எவ்வளவு செலவு பண்ணி நம்ம வண்டி எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். இந்த மாதிரி கூவி கூவி நம்ம கூப்பிட்டாதான் நம்ம போட்ட காசெல்லாம் எடுக்க முடியும். யாராலோட செலவு பண்ண? உன்னால தானே. நீ தான் அவ்வளவு தண்ணி ஊத்திட்டியே, அதனாலதான் மரத்துல எடுத்து போய் வண்டியை விட்ட. ஆமா அங்குள், அதுக்கு நான் தான் பொறுப்பு. அதுக்கு தானே பிராய்ச்சித்தம் தேட நான் இப்ப உங்க கூட வந்துட்டு இருக்கேன். என்னுடைய திறமையை ஒரு நிமிஷம் நீங்களே பாருங்க. டாக்ஸி டாக்ஸி, நண்பா இது ஒரு இலவச டாக்ஸி. டாக்ஸி டாக்ஸி, வாங்க வாங்க வந்து ஏறுங்க. டாக்ஸி 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 டாக்ஸி. கடவுளே, இவன் தொல்லை தாங்க முடியலையே. ஏன்டா இப்படி கத்திக்கிட்டே இருக்க? நீங்க வர பக்கத்துல வந்து காச்சு மூச்சுன்னு கத்தாதீங்க. நான் பண்ற வேலையை மட்டும் பாருங்க. என்னது? மக்களே மக்களே, ஒரு நிமிஷம் நான் சொல்றது உங்க காதுல கேளுங்க. இந்த ஊர்லயே நம்பர் 1 டாக்ஸி இதுதான். போனா வராது, போறதுக்கு முன்னாடியே வந்து புடிச்சுக்கோங்க. 5 நிமிஷம் வாடகையா இருந்தாலும் சரி, அரை மணி நேரம் வாடகையா இருந்தாலும் சரி, இல்ல அரை நாள் வாடகையா இருந்தாலும் சரி, எந்த வாடகையா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு வந்துருங்க. எல்லாரும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்கடா. கஸ்டமரை நான் கவர்ந்து இழுத்துட்டு இருக்கல. கஸ்டமரே வாங்க. கஸ்டமரே வந்துட்டாரு. ஐயா ஒரு நிமிஷம் வாங்கயா. ஐயா கண்டிப்பா ஒரு ஏர்போர்ட் தான் போவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, டாக்ஸி இருக்கு வாங்கயா. நானே கூப்பிடலான்னு தான் இருந்தேன். ஆனா நீங்க கூப்பிடுற, நானே கூப்பிடுறேன். வந்து ஏறுங்க வாங்க. உள்ள உட்காருங்க. மொத்த வண்டியில ஏர்போர்ட்டுக்கு 1 மணி நேரத்துல போகும். ஆனா எங்க வண்டி அரை மணி நேரத்துல போகும். ஆனா என்ன விட்டு போகும் சொல்லவே இல்லையே. கையில 5 நிமிஷம் இல்ல அங்கிள். இப்படி நடுத்தரில் விட்டு போறீங்க.